வாங்கப்பா எல்லாருக்கும் மீனா அப்பத்தாவின் வணக்கம். இன்றைக்கி மீனா அப்பத்தா வந்து தச்ச ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஹெம்மிங்கும் பூக்கு ஐ கட்டுறது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து கற்றுக்கங்க வாங்க. இப்போ வந்து ஊசியில் வந்து நூல் கோர்த்துக்கங்க. ஹெம்மிங்லேயே வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து சுற்றி சுற்றி கட்டுறது, ஒன்று வந்து நேராக அப்படியே போயிட்டே இருக்குது. அது வந்து எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி ஹெம்மிங்கு ஊக்கெல்லாம் கட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதான் வந்து கண்ணாடியை கழட்டிட்டு தான் நூல் கோர்ப்பேன். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு நாட்டு போட்டுருங்க. ஒரு நாட்டு போட்டு வச்சுக்கணுன்னா அது உருவி வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெம்மிங் போடுறது பாருங்கள். இதை அப்படி மடித்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் இங்கே போடுங்க. அப்படி போட்டு இங்கே ஒரு சுற்று 2 சுற்று விட்டுக்கங்க. போட்டுருங்க. போட்டு இது இப்படி நல்லா இந்த ஒரு 4 இது மடித்து வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இந்த 1 அப்படியே எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இப்படியே போட்டுக்கிட்டு வாங்க. ஹெம்மிங் முதல்ல வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், அப்புறம் போக ஸ்பீடு வந்துடும். இப்படியே போட்டுட்டு வாங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாக கழுத்துக்கும் கைக்கு தான் ஹெம்மிங் வரும். கொஞ்சம் ரொம்ப தள்ளி போடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப நெருக்கமாகவும் போட்டுறக்கூடாது. நெருக்கமாக போட்டால் அசிங்கமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் போட்டுக்கிட்டே வாங்க. இப்படியும் ஒரு மெத்தட் போடலாம். இங்கே பாருங்கள், அழகாக அப்படி பொறுமையாக அப்படி தெரியும். அப்படியே போட்டுட்டு எப்படி போடலாம். இன்னொரு மெத்தட் எப்படி போடலான்னா இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டு இதை வந்து இப்படி போட்டு இதை விட அப்படி சுற்றி இப்படி ஒரு மெத்தட் போடலாம். இப்படி சுற்றி விட்டும் போடலாம். இது வந்து நீங்கள் பட்டு ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ்க்கெலாம் வந்து ரெட்டையாக போட்டு நீங்கள் அது மாதிரி போடணும். ரெட்டையாக போட்டு இது மாதிரி சுற்றினீங்கன்னா இந்த லைனிங் ப்ளவுஸு, பட்டு ப்ளவுஸ்லாம் வந்து உங்களுக்கு பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி போடலாம். அப்படியே போடுங்க. இப்படியே போட்டு வச்சிங்கன்னா என்ன பாருங்கள், இது ஒரு மெத்தட் நல்லா க்ளீனாக இருக்குதா. இப்படி இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹெம்மிங் போட்டு முடிச்சிடுங்க. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். வந்து இதில் வந்து சைடில் இப்படி சைடில் பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த சைடில் ஒரு 2 குத்து போடுங்க. இந்த இடத்துல வந்து இப்படி அதான் இது மாதிரி கழுத்து ஃபுல்லாக ஹெம்மிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் கை வந்து ஹெம்மிங் போடணும். 2 கை வந்து நீங்கள் பழகும்போது ஒரு நடுவில் ஒரு தையல் போட்டுக்கணும். இப்படி பழகும்போது அதை நான் எப்படி சொல்கிறேன், ஜாக்கெட் தைக்கும்போது சொல்கிறேன். இதில் வந்து கையை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த தையலுக்கு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சொன்னேன் இல்லையா, 2 மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக வச்சுக்கிட்டே வரணும். கரெக்டாக ஒரு அங்குல மடிப்புனா ஒரு அங்குல மடிப்பு கரெக்ட் பண்ணிகிட்டே போடணும். இதை கரெக்டாக வச்சு இப்படி மடிச்சுக்கணும். இதே மாதிரி 2 கைக்கும் போட்டுக்கோங்க. ஸ்பீடு வந்துடும் உங்களுக்கும்.
சிக்கு வராமல் போடணும். நீங்கள் சிக்கு வராமல் இந்த கையை முதல்ல கரெக்டாக இங்கே எடுத்து விட்டுக்கிட்டே போடுங்க. பொறுமையாக போடுங்க, அப்புறம் உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். பொறுமையாக அப்படியே பொறுமையாக போடணும். சில நேரம் போடும்போது சிக்கு விழுகக்கூடாது. உங்களுக்கு சிக்கு விழுகாமல் இப்படி 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 குத்தும்போது இந்த விரலை வந்து இங்கே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கு வராது. என்ன பாருங்கள், இப்படி இப்படி குத்தும்போது இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது வந்து இங்கே வந்து லேசாக குத்தணும், இங்கே லேசாக குத்தணும். இப்போ பட்டையாக குத்துறீங்கன்னா தையல் வந்து ஹெம்மிங் பட்டையாக விழுகும். பட்டையாக வந்தால் நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் வந்து இங்கே வந்து லேசாக இங்கே வந்து லேசாக எடுத்து அப்படி குத்திடணும். கீழ் துணி வந்து லேசாக தான் எடுக்கணும். அதுதான் ஹெம்மிங் அழகாக இருக்கும். அதேமாதிரி 2 கையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் அப்போ தான் காமிக்கிறேன். ஜாக்கெட் தைச்சோன்னா நமக்கு வந்து ஹெம்மிங் தான் அழகு. ஹெம்மிங் கை இந்த கழுத்து பண்ணியாச்சு, கை பண்ணியாச்சு, ஹெம்மிங் வந்து முடிச்சாச்சு இல்லைங்களா. இந்த ஜாக்கெட்டுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. கையும் கழுத்து ஹெம்மிங் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கொக்கி இது கட்ட போகிறோம். ஐயும் கொக்கியும் கட்ட போகிறோம். பாருங்கள், வந்து கொக்கி பக்கம் எடுத்துகிட்டு இது வந்து எப்படின்னா இங்கே ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்று மார்க் பண்ணிக்கிறோமா, அதே நேரம் இங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். 2 மார்க்கும் 2 கார்னர்லேயும் டீஸ்கட்டில் வந்து மார்க்கரில் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடிங்க. மடிச்சுட்டு நடுவில் மடிச்சுட்டு இப்படி மார்க் போட்டு இது 2 அப்படி அப்படி வச்சு இங்கே ஒரு மார்க். மொத்தம் 5 கட்டுவோம். இந்த மிடிலும் இந்த இதுவும் ஒரு மடிச்சுக்கோங்க. வந்து நம்ம வந்து நூல் வந்து ரெட்டையாக போட்டுக்கணும். அந்த 5 இடத்துல மார்க் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து நூலில் வந்து ரெட்டையாக நூல் கோர்த்துக்கங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நாட்டு போட்டுட்டு அப்போ தான் வந்து ஈகிள் பிராண்டு தான் போடுவேன். நல்லாயிருக்கும். இந்த கொக்கி வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு உழைக்கும், தண்ணி பட்டாலும் கருக்காது. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இது மேலே வந்து இப்படி பிடிச்சிக்கங்க. மேலே பிடிச்சிட்டு இங்கேருந்து அப்படி எடுத்து இதில் ஒரு இது போட்டு இப்படி ஒரு நாட்டு போடுங்க. அப்படி ஒன்று பாருங்க, ஸ்ட்ராங்காக இந்த கையை இங்கே வச்சுக்கோங்க. 1 அதில் விட்டுடுங்க. சிக்கல் வராமல் போடுங்க. இந்த ஹோலில் வந்து போடுங்க. இதை வந்து பிடிச்சிக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்துட்டு அதுக்கப்புறம் இது அடியில் குத்தி இப்படி எடுத்துங்க. இந்த பக்கம் எடுத்துட்டு இந்த ஹோலில் போடுங்க. ஈஸி தான். அப்படி போடுங்க. இதில் 4 குத்து, அவ்வளோதான். ஜாக்கெட்டு கிழிஞ்சாலும் கொக்கி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கேருந்து இந்த மேலே கொண்டு வந்துங்க. அடியில் குத்தி இப்படி மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஹெட்டில் வந்து இந்த அப்படி உள்ளே கொடுத்து 1 2 3 இப்படி வச்சு டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த துணியில் வந்து ஒரு குத்து வருங்க. இப்போ இந்த வரங்களை இந்த சுற்றுறோம் இல்லையா, அந்த நூல் சுற்றுனதுக்குள்ளே ஊசி விட்டுடுங்க. அப்போ தான் அந்த இது வந்து இது ஒரு மெத்தடு. இதில் இந்த ஊக்கு வந்து இதிலே வந்து ஓட்டை போட்டுட்டு இதில் வச்சு இப்படி திருப்பி விட்டுடலாம். அது ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். பழகும்போது நீங்கள் இப்படி பழகிடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி ஒரு கூட ஒரு குத்து நல்லா இந்த நூல் இந்த நூல் இருக்கும் பாருங்க. இந்த நூலில் இந்த ஊக்கு இந்த ஊக்கில் மேலே இருக்க நூலில் குத்திக்கணும்.
நம்ம சுற்றணும் இல்லையா அந்த ஊசியில், அதுலேருந்து குத்தி வெளியில் வந்தோம்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இவ்வளவு தான், ரொம்ப ஈஸி தான் இந்த இது. அதே மாதிரி நம்ம போட போட வந்து எடுத்துக்கோங்க. அப்படியே 5 நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆட்டவே ஆட்டாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். 2 3 பாருங்கள். இந்த இங்கே இதை வச்சுக்கோங்க, இந்த இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மார்க் பண்ண இடத்துல வச்சுக்கோங்க. இங்கே பிடிச்சிக்கோங்க. வச்சு இந்த 1 அப்படி ஒரு சுற்று வந்துச்சுன்னா இதை விட்டிங்கன்னா 2ஆவது சுற்று, 3 4 நம்ம ஸ்ட்ராங் பார்த்தா நூல் ரெட்டையாக போட்டிருக்கனால நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதுலேருந்து இங்கே குத்துங்க, அந்த அடியில் குத்தி இந்த பக்கம் வந்துடுங்க. இந்த பக்கம் வந்துட்டு இதில் வச்சு அப்படி இது அழகாக குத்தணும். இந்த ஊக்கெடுத்து அப்படி சுற்றுங்க. இதை சுற்றி சுற்றி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் இருக்கும். நம்ம அப்படியே சும்மா ஊசி ஹெம்மிங் மாதிரி இப்படி எடுத்தோம்னா சீக்கிரம் போயிடும், ஓகே கலண்டுரும். இதில் 2 கொத்து குத்திட்டு பாருங்கள், இதை அப்படியே மேலே கொண்டு வந்துடுங்க. இந்த இங்கேருந்து இதில் ஊசியில் குத்தி இப்படி மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ வந்து இதில் பாருங்கள், 1 பிடிச்சிக்கோங்க, 2 பிடிச்சிக்கோங்க, 3 இப்படி வந்து 3 சுற்றுக்கு அப்புறம் இங்கே கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து கிளாத்தில் குத்துங்க. கிளாத்தில் இப்படி குத்தி அப்படி எடுத்துட்டு இந்த நூல் சுற்றிருக்கீங்கல்ல ஊக்கில், அதில் வந்து நூலுக்குள்ளே விடுங்க. வந்து அப்போ வந்து இது வந்து சப்போர்ட் ஆகிடும். சப்போர்ட் தையல் உட்கார மாதிரி ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கணும். அவ்வளோதான். வந்து 1 2 3 ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், அசையவே அசையாது. இன்னும் 3 ஊக்கு நான் போட்டுறேன். அப்புறம் கையோட ஐயும் சொல்லி கொடுத்துட்றேன். இதை பிடிச்சிட்டு காட்டுறேன். கொக்கி எல்லாம் கட்டியாச்சுப்பா. இங்கே பாருங்கள், கொக்கி எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து ஐ கட்டணும். ஐ கட்டுறதுக்கு வந்து அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மார்க்கரில் வந்து இங்கே வச்சுட்டு போடுவோம். அதே மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு இங்கே போட்டுட்டு அதே மாதிரி இதை 2ஆக போல்டு பண்ணி மிடில் வந்துடும். அவ்வளோதான். இதை வச்சுட்டோன்னா அடையா விட்டோம்னா நம்ம அதே மாதிரி ரெட்டையாக நூல் கோர்த்துக்கணும். இது ரொம்ப ஈஸி. இங்கே வச்சுட்டு அப்படி இப்போ பாருங்கள், இங்கே 1 கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. மெதுவாக பொறுமையாக போடுங்க. 2 இன்னொன்று ஒரு 3 போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் திக்காக கிடைக்கும். போட்டு இப்போ இந்த ஊசியை வந்து உள்ளே கொடுத்து எடுங்க. அவ்வளோதான். உள்ள அப்படியே கொடுத்து எடுக்க வேண்டியதான். 3 நூல் போட்டுட்டு திக்கா பாருங்க. அதாவது அதுக்குள்ளே கொடுத்து ரொம்ப ஈஸி. உங்களை அதுக்குள்ளே போடுங்க. வந்துச்சுங்களேன், அழகாக வந்துடுமா. வந்துட்டு இது அப்படி உள்ள அது கொடுத்துட்டு இங்கே அது திருப்பி ஒரு நாட்டு போட்டு எடுத்துருங்க. கட் ஆகாதுன்னா கலரவும் செய்யாது. சிசரில் கட் பண்ணிக்கோங்க. நாட்டு போடுங்க. இங்கே வருது இல்லைங்களா,
இந்த இடத்துல ஆரம்பிங்க. இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இங்கேருந்து மிடிலேருந்து அப்படி ஆரம்பித்து அதே மாதிரி 3 இது போடணும். திக்காக வரும். அடியில் கிளாத்து அடியில் எடுத்து போட்டிங்கன்னா தான் கட் ஆகாது. எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது கம்பி இருந்தால் ரெடிமேட் இருந்தாலும் ரெடிமேட் எப்படி கட்டலாம்னு சொல்லித்தரேன் ஒரு நாளைக்கு. ரெடிமேடில் அது ஈஸியானது. இந்த இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க, அப்படி இல்லைங்க. பொறுமையாக போடுங்க. ஈஸி நல்லாயிருக்கும். இந்த அப்படி உள்ள கொடுத்து இந்த விரல கூட இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்படி அப்படி சிக்காமல் வரும் உங்களுக்கு. அப்புறம் ஸ்பீடு வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அப்புறம் அதேமாதிரி உள்ளே குத்தி இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுடணும். கட்டியாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நூல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி 5 போட்டுருவோம் பாருங்க. 5மே வந்து கட்டி முடிச்சாச்சு. இப்போ 5 கட்டினதோட நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு இங்கே கட்டினோம் இல்லையா, இந்த இடுப்பு சுற்றலை வந்து சில பேருக்கு வந்து லூஸாக வரும். அதனால வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஒரு அங்குலம் தள்ளி இங்கே ஒரு ஒன்று போட்டு வச்சுக்கிறணும். ஏன்னா லூஸ் இருந்தால் கூட இங்கே டைட் ஊக்கு தள்ளி போட்டுக்கிறாங்க இல்லையா, அதனால் ஒரு போட்டுக்கணும். அதே மாதிரி அப்படி போடுங்க. 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி இந்த நூலை இந்த ஊசி எடுத்துகிட்டு போய் அப்படி அப்படி குத்தி நம்ம ஆப்போசிட்டு ஊசி நம்மளை நோக்கி வரணும். இப்படி குத்தி எடுக்க வேணாம். இந்த மாதிரி இந்த இங்கே போய் இங்கே போய் இந்த ஊசி நம்ம இங்கே பிடிக்கணும். இங்கே பிடிச்சி எடுக்கணும். அப்போதான் இந்த நுனியை பிடிச்சி எடுக்கணும். பாருங்கள், அழகாக வந்துடும். அழகாக இருந்தது. அப்படி நல்லா இது அடியில் போட்டு அதான் கட் பண்ணிடுவாங்க. முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் இதை மாட்டிட வேண்டியதான். இப்படி எல்லா புக்கும் நம்ம மாட்டினா ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹெம்மிங் ஊக்கு ஒரே ப்ளவுஸில் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பாருங்கள். ஈஸியாக அப்போ தான் ஹெம்மிங்கும் ஊக்கெல்லாம் கட்டி சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு அப்போதாக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.